அவர் பேசுறதே என் பேச்சு கேட்க மாட்டேன்டா. என் பேச்சு கேட்காம போய் காலேஜ் மாதிரி ஆச்சு. வேணும் தப்பு போ. அது எப்படி வித்தாச்சு சைன் போட்டா அதான் திரும்பி அப்ப என்ன தெரியுமா பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு ரேட்டை போட்டு நம்ம கிட்டே விற்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? இப்ப 4 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம கிட்ட 6 லட்ச ரூபா நான் என்ன பண்ணுவேன்? 2 லட்ச ரூபா எப்படி போய் ரெடி பண்ணுவ நீ? உன்னால முடியுமா? தெரியல அது 6 லட்சம் போகுன்னு. 4 லட்சம் கொஞ்சம் ஏமாந்து சொன்னாங்க. பட் ஹரிஷ்மாக்கு வந்து ஒரு பிராங்க் இருக்கு. அந்த பிராங்க் வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஹரிஷ்மாக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணணும். இதுனால இது வருது. ஹலோ ஹரிஷ்மா, சர்வீஸ் வந்து விட்டுருந்தோம்ல, இப்போ வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 85,000 ஆகுமா? இல்லை நிஜமா டிஸ்க்கு பேடு, அப்புறமா செல்ஃப் மோட்டாரு, அதுக்கப்புறமா வந்து ரேடியேட்ரு, ஃபுல் ஆயில் சர்வீஸு, அப்புறமா பேக்கில் அந்த பிரேக் இருக்குல்ல, அந்த பிரேக்கோட சென்சார் வந்து போயிடுச்சான். அரௌண்ட் வந்து 1 lakh கிட்ட சொன்னாங்க. அப்படி இப்படி பேசி நான் ஒரு 85,000 முடிச்சிருக்கேன். என்ன சொல்கிற? அப்புறமா ஒரு ஆஃபர் ஒன்று, அதுதான் இங்கே வச்சுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க ஒரு ஆஃபர் சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வண்டி வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி வந்து சர்வீஸ்க்கு வந்துடுறீங்கல்ல, அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த வண்டியை வந்து நல்ல ஆஃபருக்கு கொடுத்துட்டு நீங்கள் புது வண்டியை எடுத்துக்கலாமே. இந்த மாதிரி வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு 20,000னா பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு வந்து 1 lakh 2 lakhனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அண்ணனே வந்து சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்லலான்னா, அவர் நல்ல ஆஃபராக தான் கேட்டிருக்காரு. வண்டி வந்து இங்கே சேல் பண்ணிட்டு போயிடுங்க, நீங்கள் புது வண்டி வாங்கிக்கோங்க. புது வண்டி வாங்குறதுக்கான ரேட்டுக்கு இல்லை ஹரிஷ்மா. இப்போது ஏன்னா வண்டி வந்து 85,000 ஆகுதுரா. அது ஓகே, 85,000 ரெடி பண்ணி போடவா லூஸு? எந்த சீரியஸாக சொல்கிறேன், எந்த முட்டாளுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 10 years மேலே ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு மேலேயும் வந்து வண்டி ரன்னிங்கில் வச்சுருந்தா உனக்கு வருஷத்துக்கு 2 சர்வீஸ் பண்ணியிருக்கேம்மா. இப்போ நம்ம அடுத்தது வந்து 3 சர்வீஸ் ஆகுமா, அப்போ 4 சர்வீஸ் ஆகுமா. அதனால் நீங்கள் இப்போ மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? இல்லைடா, அவங்க நல்ல ரேட்டு. அவங்க அரௌண்ட் அது 4 lakhs கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நீ 85,000 இப்போ கட்டுற, ஓகேவா? நம்ம வண்டி எடுத்துன்னு போகிறோம். உனக்கு ஞாபகம் இருக்காரு, இதோட 2 வாட்டி டோலை வந்து நம்ம அமுச்சு விட்டோம் வண்டியை. அன்றைக்குமே எமர்ஜென்சியாக எடுத்துன்னு போனோம், டோலை அமுச்சு விட்டோம். இதே மாதிரி நம்ம நாளைக்கு எங்கேயாவது எமர்ஜென்சியாக போகும்போது இதே மாதிரி நின்றுச்சுன்னா திரும்பி டோ போட்டு அமுச்சு விடுவோம். திரும்பி ஒரு 1 lakh ஆகும். அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அதனால என்ன சொல்கிறேன், அவங்க வந்து 4 lakhs கேட்குறாங்க. நான் 4 lakhs வந்து நான் விற்றுட்டு வரேன். ஓகேவா? நான் இதை வந்து நான் ஒப்பீனியன் கேட்கல, உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். என்னோடய முடிவை வந்து நான் பேசிவிட்டு நல்ல ப்ரைஸுக்கு நான் சேல் பண்ணிட்டு வரேன். உன் முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவத்தாரு ஃபோனை வை, பாய். சரியா? இப்போ வந்து திரும்பி ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற விஷயக்கு? என்ன அரிசுமா, எனக்கு புரியல. நான் இப்போ நான் சொல்லிட்டா, நீ ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு இல்லை 3 வருஷம் ஓட்டிட்டு விற்றனாக்கா உங்களுக்கு 2 லட்சம் 1 லட்சம் கூட போகாது. நீ தேவையில்லாமல் செலவு பண்ணுற. நான் சொல்கிறத கேளு, இதான் நல்லது. நீ ஃபோனை வை, தயவுசெய்து சொல்கிறேன். நீ ஃபோனை வை, நான் வீட்டுக்கு வரேன். பாய் 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 பாய். அதே மாதிரி நான் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 hours மேலே ஆகிடும். ஏன்னா நான் கேபில் தான் வரணும். நீ என்ன பண்ணுற, எனக்கு ஏதாவது சாப்பிட மட்டும் செஞ்சு வச்சுரு. பாய் 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 பாய். விஷுவுக்கும் வேணுமா? சரியா? உனக்கு நல்ல அறிவு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத வந்து நல்லபடியாக கேட்பேன். உனக்கு அறிவே இல்லைன்னா நீ சொல்கிறது என்கிட்ட அறிவு இல்லையா, அதனால தான் நான் வைக்க போகிறேன். பாய். சரி, இப்போ வந்து இந்த ப்ராங்க் வந்து எப்படி ஃபோன் பண்ணிட்டே இருக்காளா? சரி, எப்படி போகுதுன்றதை நம்ம அவகிட்ட போய் வீட்டில் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறதை பார்ப்போம். என்ன சொல்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுறவா? பாய் 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 பாய். நான் வெளியே எமர்ஜென்சியில் இருக்கும்போது இப்படி தானே கட் பண்ணுவேன். சரி வா, அங்கே போய் பார்ப்போம். 2 hours later.
என்ன இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எடுத்து வந்தீங்க? இந்த பில்லு கார் உள்ள இருந்ததுடா. இந்தா இதை அங்கே ஷெல்ஃபில் வச்சிரு. என்ன வெயில் போய் சாப்பாடு போட சும்மா பசி வேறு இருக்குது. 83,000 85,000 சொன்னீங்க. காசு கட்டினீங்களா? இல்லை நீ சென்ட் பண்ணியா எனக்கு கட்டுறதுக்கு? அதான் எப்படி கட்டினீங்க? வண்டி கொடுத்துட்டேன்டா. நான் தான் சொன்னேன்டா 4 lakhs கேட்டாங்க. வண்டி எங்க கொடுத்தீங்க? உங்ககிட்ட தான் சொன்னேனே. நானும் சொன்னேன் கொடுக்க வேணான்னு. அதுல கூட 2000 ரூபாய் ஆத்திய போடுறதுக்காக 85ன்னு சொல்லிருக்கீங்க. அப்பா இங்க இருந்து இப்ப போயிட்டு வருது பெட்ரோல்லாம் இல்லையா, அதனால நான் 85 சொன்னேன். சரி 2000 ரூபாய் வருங்க. வண்டி எங்க? அவட்ட குத்துறேன்டா. அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சின்ன சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல சைனு 2 daysல பேமெண்ட். ஏன்னா ஃப்ரைடே இன்னைக்கு நான் விக்க வேணாம் சொன்னல. எப்பவும் கேட்கவே மாட்டேன். ஒரு வாட்டியும் உனக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி 85 75 95னா கெத்தன செய்றோம். அப்புறம் என்ன? என்ன லூசு மாதிரி பேசுற? ஒரு வருஷத்துக்கு 85,000 கார் சர்வீஸ் மட்டும் கட்டின்னு இருப்பியா நீ? அது உங்களால தானே ஆச்சு. ஒரு மாசம் கார் எடுக்காதனால தானே ஆச்சு. இல்லன்னா வந்து 20 ரூபா வந்துட்டே இருந்தது. இந்த வருஷம் நீங்க ஒரு மாசம் காரே எடுக்கல. கார் எடுக்கத்தோன்னு போன சர்வீஸ் எவ்வளவு வந்தது? 20 30 தானே வருது. அது நீங்க சொன்னீங்க ஜெர்மன் கார்னா அவ்வளவு ஆகும் சொன்னீங்கல்ல. தெரிஞ்சு தானே வாங்குனீங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன். ஆசைப்பட்டு வாங்குனீங்க அப்படியே விக்கிறீங்க. அது எனக்கு தெரியாம எனக்கு உன்கிட்ட சொன்னேனே. நான் தான் இவன்ட்ட கேட்டேன். நானும் சொன்னல விக்கணும். எனக்கு அது எவ்வளவு ஆசையான இருந்துச்சு கார். அதை எதுக்கு விக்கிறீங்க? அரிஷ்மா கொஞ்சமாவது நான் சொல்றது யோசி. ஒரு மாசத்துக்கு நான் சொல்றேன் பெட்ரோல் செலவு, போயிட்டு வர டோல் செலவு, இது எல்லாமே வந்து நார்மல் தான். இதுவே வந்து ஒரு வருஷத்துக்காக கால்குலேட் பண்ணும்போது உனக்கு சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று வந்துருது. புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? ஒரு நாளைக்கு சாப்பாடு 100 ரூபாய் ஆகுது. வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டா 2000 ரூபாய். அதுக்கு சாப்பிடாம இருக்கீங்களா? அந்த மாதிரி அதுக்கு பெட்ரோல் அது எல்லாம் சொல்லி காத்துறீங்க. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னீங்க. ஒரு திமிரா பேசிட்டு இருக்கீங்க. வாங்கும்போது மட்டும் என் டிசிஷன் தேவை, விற்கும்போது தேவையில்லை. அப்படி இல்லடா. இப்போ நம்ம வந்து காரோட லைஃபும் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சா. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் 2-3 வருஷம் இருக்குதானே? 4 வருஷம் இருக்கு. 4 வருஷம் இருக்குல்ல. அப்புறம் எனக்கு இப்ப வித்தீங்க? இல்லடா இப்போ நீ இப்ப பாரு. இப்போ நீ புது கார்னா வாங்கிருக்காங்க. நான் ஒரே நிமிஷம் 4 lakhsக்கு 4 lakhs ரொம்ப நல்ல விலையா? ஆமா. ஏன்னா வெளியில மார்க்கெட்ல ஏன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. புரியுதா? அது புரியுதா? மக்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ நீ 83,000க்கு வந்து அது ரெடி பண்ணிருக்க. அதனால உனக்கு வந்து அந்த மாதிரி உங்களை வந்து ஏமாத்தி இருக்காங்க. இது காமிச்சிட்டு 4 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன் சொன்னா நீங்க ஓகே சொல்லிட்டு வாங்கிட்டீங்க. இப்போ புது கார்ல வாங்கணும் உடனே போய் வாங்கிடுவீங்க 4 லட்ச ரூபாய் கொடுத்து. 4 லட்ச ரூபாய் உனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் காசு வாங்கிட்டு நம்ம போய் கார் எங்க காசு என்ன ஏடிஎம் மிஷின் இந்த காசு இருக்கு. என்கிட்டலாம் ஒண்ணுமே இல்ல. அப்ப நகைக்கு வராதீங்க. இல்ல அரிஷ்மா நான் ஒரே ஒரு நிமிஷம் என்ன பேச ஒரு இவ்வளவு நாள் நீ பேசுறத பாரு. இப்போ வண்டி வந்து நம்ம இவ்வளவு நாள் வாங்கணுமா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. ஆஃப்டர் அப்படியே கொஞ்சம் வண்டி வாங்கி 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2024 தானே வாங்குறோம். இந்த 2026 யாரை ஏமாத்துறீங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் ஆகுது. இது 2 வருஷம் தான் ஆகுது வண்டி வாங்கி. ஏப்ரல்ல வாங்கினா அடுத்த ஏப்ரல் வந்திருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அடிச்சு இது 3வது வருஷம் வந்திருக்கு. அவர் பிளான் பண்ணிட்டாரு அவனே. அதுக்காக தான் நீ பண்றாரு. 2 நாளா BMW போய் அது கேம்ல வெளுத்துருவேன். அது வந்து என்னன்னா கேம் விளையாண்டோம்ல, அந்த கேம்ல BMW அதெல்லாம் வரும்ல. பாரு இந்த மாதிரி BMW அடுத்த கார்ல வாங்கி தர முடியும். அந்த கார் எடுத்து வந்து எனக்கு புது கார்லாம் கிடையாது. ஏற்கனவே வாங்கின ஆர்சி காரே ஓட்டாம இருக்கு. அந்த மாதிரி அந்த காரை வந்து பூஜை பண்ணி வச்சிருவீங்க. லூசு மாதிரி பேசுறாங்க. நம்ம எங்க வெளில போனா கார்லான போவோம். பூஜை பண்ணி எப்படி வைக்க முடியும்? அந்த ஆர்சி கார் எவ்வளவு ஆசையா கேட்டீங்க. தூக்கி அங்க போட்டீங்க. அந்த மாதிரி அந்த காரை பார்க்கிங்ல வச்சிருவீங்க. புது கார் வெளில போனா வீல் அழுக்காயிரும். சரி ஒரே சரி நான் ஒன்னு சொல்றேன். எதுக்கு இவன் எதுக்கு இங்க இருக்கான்? என்ன பண்ணிருக்கான் இவங்க? அவன் வந்து வர்க்கு முடிச்சு சும்மா தயாரா இருக்கு. நீங்க அண்ணா இப்ப நான் பேச மாட்டேன். நீங்க சொல்லுங்க. போனது என்னன்னு வந்து நான் சொல்றேன். பண்ணி ஏய் இரா நீ ஒரு இதுவும் கொடுக்க தேவையில்ல. நீ கம்முனு இரு. கார் எவ்வளவு அப்படி கேட்டாரு. அவன் நல்ல ரேட் போட்டு சொன்னாரு. நான் போய் சொல்றேன். இரு நம்ம அன்னைக்கு டோ வண்டில சைன் பண்ணிட்டு தான் உனக்கு போனே போட்டாரு. இந்த மாதிரி அப்ப எதுக்கு அவன் ஏத்தி விடுறான். இங்க பாரு நீ ஹஸ்பண்ட் பேச்சை கேப்பியா இல்ல அவன் பேச்சை கேப்பியா? நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். உன் பேச்சை மட்டும் தானே கேட்பேன். அப்போ உன்கிட்ட யாராவது போய் சொன்னா நீ ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்ல. நீங்க இன்னும் சொல்லவே இல்ல எதுமே. சொன்னா அதான் என்ன சொல்ல விடு. சொல்லிட்டான். என்ன சொல்ல விடு. சீக்கிரம் சொல்லுங்க.
என்ன சொல்ல நீ போறீங்க? பேசினா ஆச்சரியம் பாரு. சொல்ல டக்குனு போனேன் போய் பேசினேன். இல்ல ஒரு நிமிஷம். நம்ம வந்து என்ன பண்ணோம், அன்னைக்கு படத்துக்கு போகும்போது கார் நின்றுச்சா, ஏத்தி விட்டோமா, அவர் போயிட்டு தம்பி இந்த மாதிரி செல்ஃப் மோட்டார் போயிருப்பா அப்படின்னு சொன்னாரா. அப்புறமா செல்ஃப் மோட்டார் போனதுக்கு காரணம் வந்து பேட்டரி அப்படின்னு சொன்னாரா. சரி நான் அதை 2 சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு காலைல வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இதெல்லாம் போயிருக்குடா, சென்சார் போயிருக்கு, அப்புறமா இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, ஜெனரல் சர்வீஸ் பண்றவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா எல்லா சர்வீஸும் ஃபுல்லா பண்ணிட்டு நீ ஒரு 12 மணி போல வந்து எடுத்துக்கூடா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், 11 மணி ஒரு மணிக்கு நாங்க 1 மணி இல்ல 11 மணிக்கு நான் இங்க இருந்து கிளம்பணுமா, 11 மணிக்கு அங்க 12 மணி போல போயிட்டோம். போயிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்தாரு. அதுதான் செல்ஃப் மோட்டாரும் பேட்டரி மட்டும்னா 24,000, லேபருக்கு வந்து ஒரு 7,000. இவ்வளோ இதனால 7,000 இல்லை ஒரு 3,000 இருக்கும். 27,000 முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே போட சொன்னது நீங்க. ரிவர்ஸ் சென்சார், பிரேக் டிஸ்க், ஆயில் மாத்துங்க, இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணலாம். போயிடுச்சுனா அது மாத்தி தான ஆகணும். அது எப்போ போச்சு? இப்போ போச்சா? ஆமா நம்ம வண்டி போனதுலன்னு இவங்க சொல்லிப்பாங்க, இது வந்து ஏதோ மாதிரி இருக்கிறேன்னு ஒருத்தவங்க பிடிக்க போட்டுருப்பாரு, போச்சுப்பா அப்படி சொல்லி மாத்திருப்பாரு. எனக்கு தெரியும் 30க்குள்ள அதே தான் வந்திருக்கு. நீங்க சும்மா எல்லாத்தையும் இழுத்து போட்டு இப்ப எனக்கு 85,000 காத்துனதுக்காக ஒரு பில்ல போட்டுட்டு காரை விட்டுட்டு வந்திருக்கீங்க. நல்லதுதானா? எனக்கு நல்லது இல்ல, எனக்கு வேணும். இப்ப நீ புது கார் வாங்கினா உனக்கு ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு எந்த சர்வீஸுமே இல்ல, வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான். ஆயில் சர்வீஸ் எவ்வளவு? 10,000 நம்ம தான், அவ்வளவுதான் வருமே. 10,000. அப்புறம் அதே மாதிரி பெட்ரோல், டோல் அதெல்லாம் சொல்லுங்க. இந்த கார் அதெல்லாம் ஆனுவல் பேக் மாதிரி போட்டுடலாம் சூப்பரா. என்ன பெட்ரோலியம் டோல் எனக்கு வேணும், ஒரு அப்ப வேணும். ஏய் இப்ப எங்க வெளியில போறோம்னா நான் கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, நீயே பாருனா அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஜிபிடி போட்டான். சாட்ஜிபிடி என்ன தெரியுமா சொல்லிச்சு, இது வந்து இன்னும் 4 இயர்ஸ் இருக்கு, 4 இயர்ஸ் இருக்கு. இவன் தான் எனக்கெல்லாம் சாட்ஜிபிடி அவ்வளவு யூஸ் பண்ண தெரியும், உனக்கு தெரியும். இவன் வந்து என்ன சொன்னா, ஆனா இது பொய்ன்னு சாட்ஜிபிடி யூஸ் பண்ண தெரியாது, நான் நம்பணுமா? அவன்லாம் மச்சான் இந்த மாதிரி இந்த கார் இந்த இயர்ரா இவ்வளவு நாள் ஆயிருக்குடா, இன்னைக்கு பில்லு வந்து 80,000 மச்சான், நீ சொல்றா மச்சான், அது ஒன்னே பேசுது. அதான் மச்சான் மச்சான் இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லா ஓடும், நல்லா வச்சிருடா, இல்ல அப்படி செஞ்சுடா சொல்லிட்டாரு. 10 வருஷம் கூட ஓகே, சரி வேணாம். 10 வருஷம் கூட சரி ஓகே வேணாம், ஒரு 2 வருஷம் இன்னும் ஒழிச்சிருக்காரு. நான் ஒன்னு சொல்லட்டுமா வித்தாச்சி, உனக்கு மண்டே லெஃப்டி பண்ணிருக்காங்கல்ல, அதனால மண்டே பேமெண்ட் வந்துடும். நம்ம ஜஸ்ட் டியூஸ்டே போய் கார் பார்த்து புக் பண்ணிட்டு வந்துடலாம், முடிஞ்சிச்சு. காசு எங்க இருக்கு? 4 லட்சம் கார் விக்கிறாங்களா? என்ன கார் வாங்குறீங்க? இது ஆல்டோ வாங்கிட்டு வரீங்களா? லூசா இவ. ஆல்டோ கூட 4 லட்சம் இருக்கா? போறோம் காமெண்ட் போடா ஆக்டோவியா எடுக்குறோம் பின்னுறோம். நீங்க பிளான் பண்ண இந்த காசு இல்ல எப்படி போய் வாங்குவேன்? 4 லட்சம் என்ன வாங்க முடியும்? 4 லட்சம் இல்ல ஒரே எல்லாடே சொல்லுங்க, ஒரே எல்லாடே கோடா ஷோரூம் போய்ட்டு வந்தோம். ஷோரூம் BMW நீ அதுக்கு மேல பேசு. நான் அவர்கிட்டே பேசணும் சும்மா, அவரே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதனால அதே மாதிரி அவர் பேசுறதே என் பேச்சு கேட்க மாட்டேப்பா. என் பேச்சு கேட்காமல போய் காலையில மாதிரி ஆச்சு. வேணும் ரப்பு போ. அது எப்படி வித்தாச்சு சைன் போட்டேன், அதெல்லாம் திரும்பி அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு ரேட்டை போட்டு நம்ம கிட்டே விற்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவேன், இப்ப 4 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம கிட்ட 6 லட்ச ரூபா நான் என்ன பண்ணுவேன், 2 லட்ச ரூபா எப்படி போய் ரெடி பண்ணுவ நீ? உன்னால முடியுமா? தெரியுது அது 6 லட்சம் போகுன்னு. 4 லட்சம் கொஞ்சம் ஏமாந்து சொன்னாங்க. இப்ப நாளைக்கு 6 லட்ச ரூபா நான் சும்மா சொன்னது. பட் ஆனா அதான் ரியாலிட்டி, அவங்க ஹையர் தானே விற்பாங்க. ஏமாறலாம் செய்யல லூசே, நான் நம்ம வண்டியை நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணிருக்கோம். அவங்க சொன்னனால நீங்க நல்ல ரேட்டு சொல்லாதீங்க, நல்ல ரேட்டெல்லாம் வந்து நீ தானே சார்ஜிப்ல காமிச்ச, எவ்வளவு காமிச்சது? இப்ப இருக்க தமிழ்நாட்டு மார்க்கெட்ல அது எவ்வளவு காமிச்சது? போய் சொல்றான் பாரு, வெளுத்துருவான் நல்ல காரு நல்லா ஓடும். அப்படிலாம் சொல்லிச்சுதான். அப்படியே வைக்கிறேன். இப்ப செலவு வந்துட்டு என்னடா பண்ணுவோம்? செலவு புது கார் வாங்குறதுக்காக எவ்வளவு ஆசையா வாங்கின கார் அப்படி போய் எந்த காத்தாம கூட அப்படியே வித்து வரீங்க.
அதுதான் நம்ம வாங்கும்போது எல்லாரும் போனோம்ல, அம்மா தம்பி எல்லாம் அப்ப எல்லாம் எல்லாத்தையும் சொல்ல உங்க சீட் போய் விட்டு வந்துட்டீங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் யோசிச்சிங்களா? யோசியா நான் கொஞ்சமாவே நான் யோசிச்சேன். ஏன்னா யோசிக்கிறீங்க. அன்னைக்கு நம்ம படத்துக்கு போகும்போது அண்ணா உன்னால தான் ஃபர்ஸ்ட் சீனே பார்க்கல நீ அன்னைக்கே அப்படி ஆமா உங்களால சொன்னேன், நான் ரப்புனால சொல்லவே இல்லையே, உங்களால தானே சொன்னேன். இந்த பொண்ணு நீங்க எப்பவுமே அடங்கவே மாட்டீங்க. அந்த ஒரு மாசம் கார் எடுக்காதது யாரு? நம்மளும் போய் எடுக்க கூடாது சொன்னது யாரு? அப்புறம் அப்படிதான் ஆகும். அப்புறம் அது மேல பள்ளி தூக்கி போட்டீங்க. இப்பதான் நாளைக்கு வந்து இப்ப வெளியில எங்கேயா போகணும். நாளைக்கா? ஆமா சரி போலாம். எங்க போகணும்? எங்கேயாவது போகணும், வண்டி எடுத்து வாங்க போய். எங்கேயா வெளில போகணும்னா அது கீழே டியோ ஸ்கூட்டி இருக்கு, இந்த வசந்தோட எம்டி பைக் இருக்கு, அவகிட்ட டியூக் வேற இருக்கு. கார்ல தான் போகணும், லாங் டிரைவ். ஏய் கேப் அத ரெண்டல் கார்லாம் இருக்குல்ல, 2000 தான் ஒரு நாள் ரெண்டு. நான் ரப்புல என்ன மட்டும் வருவேன். நாளைக்கு போகணும். எங்க போகணும்? நாளைக்கே? ஆமா எங்க? கொடைக்கானல் போகணும், பேக் பண்ண போறேன். ரப்பு தான் வேணும். நிஜமாவா? நாளைக்கே வா, போய் சொல்லாத. ரப்புன்னா நான் நாளைக்கே போவேன். இப்ப கார் ஓகே வாங்கிடுவாங்க. விஸ்வகே, உனக்கு நான் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணல, அந்த பில்லை வந்து அரிசிமா சென்ட் பண்ணு. நீ வந்து என்ன பண்ணு, எனக்கு ஒரு 25,000 சென்ட் அப் பண்ணு. நம்ம போய் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு எந்த காரு? நம்ம கார் தான். எங்க அங்க இருந்து போய் எடுத்து வர போறீங்களா? நாங்க வரும்போதே கார் எடுத்து பார்க்கிங்ல நிப்பாட்டு தான் இங்க வந்தோம். அந்த பில்லே ஒரு ஃபேக் பில்லு. இங்க நீ வேணா பாரு, இதுல சைன் போட்டிருக்கா பாரு, இந்த பாரு, இதுல எங்க சைன் போட்டிருக்கா, சைன் போட்டிருக்கா பாரு, சைனா போட்டிருக்கு. இத கூட பார்க்கல. இது அத சீல் போட்டுருக்குல, சீல் போட்டிருக்கு, சைன் போட்டிருக்கா பாரு, சைன் வேணும்ல. நீனா அத கார் வீக்னஸ் ஆயிட்டு நீ போய் சொன்னே, இப்ப கார் எடுத்துட்டு வா போ. கார் அதான் எடுத்து கார் நம்ம பார்க்கிங்ல எங்க எடுத்துட்டு வரோம், நாளைக்கு கொடைக்கானல் போறோம். பழக்கலாம் போல போ. நான் வந்து கார் இல்ல சொல்லிட்டு நான் சும்மா போய் சொன்னேன். பில் 25,000 ஆச்சு, அது யாருக்கு கட்டுறது? இல்ல கொடைக்கானல் போ, அது செலவு எப்படி வைக்கலானே பாக்குறப்போ போறாங்க. ஒரு பிராங்க் சொல்லிட்டு காரை விற்க நிஜமா நான் விட்டு வர போட பாரு. நான் சும்மா தான் சொன்னேன், நிஜமானே இதான் பில்லு. ஏய்,